வணக்கம் மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 90 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, ராமு இஸ் போரிங் போட்டாலும் கரெக்ட் தான், ராமு இஸ் போர்டு போட்டாலும் கரெக்ட் தான். அதே மாதிரி சீதா இஸ் இன்ட்ரெஸ்டிங் போட்டாலும் கரெக்ட் தான், சீதா இஸ் இன்ட்ரெஸ்டட் போட்டாலும் கரெக்ட் தான். ரொம்ப குழப்பமா இருக்குல்ல, வாங்க என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க மக்களே, ராமு இஸ் போரிங், ராமு இஸ் போர்டு. இப்போ ஒரு விஷயத்தினால ராமு போரிங்கா ஃபீல் பண்றான் அப்படின்னா அது போர்டு, சரிங்களா? இப்ப ராமு நமக்கு அவன் வந்து பேசினாலே நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னு வைங்களேன். ராமு வந்து போரிங் குடுக்கறான் அப்படின்னா, போரிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு குடுக்கறான் அப்படின்னா அந்த இடத்துல ராமு இஸ் போரிங் போடணும். ரெண்டுமே கரெக்ட் தான். அத அவன் குடுக்கறான்னா போரிங் போடணும், அத அவன் பெறுகிறான் அப்படின்ற அர்த்தத்துல வரும்போது ராமு இஸ் போர்டு போடணும், சரிங்களா? சீதாவை பத்தி பேசும்போது இன்னும் நல்லா புரியும் பாருங்க. சீதா இஸ் இன்ட்ரெஸ்டிங், சீதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேர்ள்பா அப்படின்னு சொல்லும் போது சீதா இஸ் இன்ட்ரெஸ்டிங் வரும். அவன் வந்தாலே நம்மளாம் இன்ட்ரெஸ்டா மாறிடும் அப்படின்னா சீதா இஸ் இன்ட்ரெஸ்டிங் வரும். இதே சீதா ஒரு விஷயத்து மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கா, இல்லன்னா ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்றப்ப சீதா இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடணும், சரிங்களா? இப்ப மட்டும் தெளிவா புரியுமே. சரி, மூவி புக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டட் அப்படின்லாம் போட்டோம்னா தப்பு மக்களை ஜோலி முடிஞ்சிடும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் தான் போடணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு தான் கொடுக்கும், அதனால நம்ம இன்ட்ரெஸ்டிங் தான் போடணும், சரிங்களா? சரி, ஓகே மக்களே, நாளைக்கு நம்ம a rich man is arrogant வருமா இல்ல a rich is arrogant வருமா இத பத்தி பார்க்கலாம். காத்துக்கிட்டு இருங்க. தேங்க்யூ.